A list of articles lost by railway travelers and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absence of their fellows. ஓகே, நம்ம எல்லாரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். எஸ், அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம அங்கே என்னென்னலாம் விட்டுட்டு வந்திருப்போம் அப்படின்றத நீங்களே உங்கள் மைண்டில் ஒரு லிஸ்ட் பண்ணுங்கள். நம்மளாக இருந்தால், இஃப் யூ ஆர் நாட் ஹாவ் தட் a habit of forgetfulness, நீங்கள் என்னெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்கன்னா, குடித்த வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில் விட்டு வந்திருக்கலாம், அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த கவரை விட்டுட்டு வந்திருக்கலாம், அல்லது ஆன் எக்ஸ்ட்ரீமில் காய போட்டிருந்த துணியை கூட மறந்துட்டு விட்டு வந்திருக்கலாம். பட் இன் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே மறதியினால் விட்டுட்டு போன பேசஞ்சர்ஸோட திங்ஸை வந்து லீஸ்க்கு விடுறாங்க. இப்போ ஏலத்துக்கு விடுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏலத்துக்கு விடுறதுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே எல்லா மக்களும் பிரமிச்சு போகிறாங்க. ஓ, நம்மள மாதிரியே இந்த மாதிரி மறதியில் எக்கச்சக்க பேர் சுற்றுறாங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து மிளச்சி போகிறாங்க. அதில் ஒருத்தரும் தான் நம்ம ஆத்தர் ராபர்ட் லிண்டு. If statistical records were available on the subject, however, I doubt whether it would be found that absent-mindedness is common. இப்போ நம்ம ராபர்ட் லிண்டுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. ஆனால் என்னதான் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்லேருந்து, லண்டன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டுருந்தாலும், இந்த ஆப்சன்ட் மைனஸ் மட்டும்தான் இதுக்கு ஒரு ரீசனாக இருக்குமா, அது காமனா, எல்லாத்துக்கிட்டேயும் அது இயல்பாக இருக்குதா அப்படின்றது அவருக்கு பெரிய டவுட்டாக இந்த இடத்துலேருந்து அவருக்கு ரைஸ் ஆகுது. ஸோ ஃபர்கெட்ஃபுல்னஸ் பற்றி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ரிமெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபார் லஞ்ச் அண்ட் டின்னர். எஸ், நம்ம சோத்து நேரம் கண்டிப்பாக கரெக்டாக தெரிஞ்சுக்கோம் இல்லையா. காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியம் சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணுன்ற விஷயங்களை கரெக்டாக நம்ம பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம யாருமே சாப்பாடு விஷயத்தை மறக்கிறதே கிடையாது. ஹிஸ் மெமரி இஸ் க்ரௌடட் வித் த நேம் ஆஃப் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்பாலர்ஸ் அண்ட் மர்டரர்ஸ். எஸ், நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் நேம் தெரிஞ்சிருக்கோம், ஆக்ட்ரஸ் நேம் தெரிஞ்சிருக்கோம், கிரிக்கெட்டர்ஸ் நேம் தெரிஞ்சிருக்கோம், ஃபுட்பாலர்ஸ் நேம் தெரிஞ்சிருக்கோம், அண்ட் தென் நாட்டு நடப்பில் தெரிகிற மர்டரர்ஸ் நேம் கூட தெரிஞ்சிருக்கும். ஹீ கேன் டெல் யூ வாட் த வெதர் வாஸ் லைக் இன் எ லாங் பாஸ்ட் ஆகஸ்ட் அண்ட் த நேம் ஆஃப் த provincial hotel at which he had a wild meal during the summer. எஸ், நம்ம ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே ஆகஸ்ட்லேருந்து என்ன சீசன் வரும்ன்றதை நம்மளால் ரிமெம்பர் பண்ணி சொல்ல முடியும். 100% நம்ம சொல்கிறோம். ஏன்னா போன வருஷம் இப்படி இருந்தது, மழை வந்தது, இந்த வருஷம் மழை வரல, இந்த வருஷம் நம்ம மழையை எதிர்பார்க்குறோம் இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த சீசன் எல்லாத்தையுமே நம்ம ரிமெம்பர் பண்ணி தான் பேசுகிறோம். அண்டு தென் ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மொக்கையாக சாப்பிட்ட சாப்பாடை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம். அந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணி போகும்போதோ அந்த ஹோட்டல் பார்க்கும் போதோ நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். இதில் வைல்ட் மீல்னு இருக்கு. எஸ், வைல்ட் மீல்னா மோசமான இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறோம் ஒரு நல்ல இன்டலெக்சுவல் பர்சனாக. இன் ஹீஸ் ஆர்டர் லைஃப் அகைன் ஹீ ரிமெம்பர் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தட் ஹீ ஈஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமெம்பர். நம்ம நினைவுபடுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்டான டயத்தில் நம்ம நினைவுபடுத்திட்டு தான் இருக்கோம். பிகாஸ் வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் மெமரி பவர். நம்ம எல்லாருமே இல்லையா, உங்களையும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஹவு மெனி மென் ஆர் இன் ஆல் லண்டன் ஃபர்கெட் a single items of their clothing when dressing in the morning? Not one in 100, perhaps not one in 10,000. எஸ், எத்தனை பேர் லண்டனில் இருக்கிறவங்களாம் தான் காலையில் ட்ரெஸ் பண்ணிக்கும் போது ஒரு சில விஷயங்களை மறந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு அவரே கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறாரு. எஸ், அவரே ஆன்சரும் பண்ணுறாரு. ஒருத்தங்க கூட கிடையாது 100ல், ஒருத்தங்க கூட கிடையாது 10,000, 10,000ல் 10,000ல் ஒருத்தங்க கூட கிடையாது. ஹவு மெனி ஆஃப் தேம் ஃபர்கெட் டு ஷட் த ஃப்ரண்ட் டோர் when leaving the house? Scarcely more. பேர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் டோரை சாத்துறதுக்கு, ஃப்ரண்ட் டோரை சாத்துறதுக்கு மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே கேள்வி கேட்குறாரு. அவரே ஆன்சர் பண்ணுறாரு, நோ ஒன். அண்ட் ஸோ இட் கோஸ் ஆன் த்ரூ த டே. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ரிமெம்பர் டு டூ த ரைட் திங் அட் த ரைட் மோமெண்ட் டில் இட் ஈஸ் டைம் டு கோ டு பெட். எஸ், நம்மளை மாதிரி நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கரெக்டான டயத்தில் கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும். அண்ட் தென் த ஆர்டினரி மேன் செல்டம் ஃபர்கெட்ஸ் டு டர்ன் ஆஃப் த லைட் பிஃபோர் கோயிங் அப்ஸ்டர்ஸ். எஸ், நம்ம எல்லாமே பண்ணிடுறோம். பட் இந்த மறதி உள்ளவங்க அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேலே போய் படுக்கணும், மொட்டை மாடியில் படுக்கணும்,
நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, கீழே போட்டிருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணாமலே போய் தூங்கிடுவாங்க இல்லையா. காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், அடடா லைட்டை ஆஃப் பண்ண மறந்துட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ ஃபர்கெட்ஃபுல்னஸ் அதை பற்றி இந்த பேராகிராஃபில் அழகாக பேசியிருக்காரு. நினைவூற்றல் அதிகமாக இருக்கிற நபர்கள் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிடறாங்க. பட் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதில்ல. There are, it must be admitted, some matters in regard to which the memory works with less than its usual perfection. ஒரு சில சமயத்தில் நம்ம நினைவுபடுத்திக்கிற விஷயங்கள் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மந்தமாக தான், கம்மியாக தான் வேலை செய்யும் அப்படின்றத அவர் ஒப்புக்கொண்டு தான் ஆகணுங்கிறாரு. இட் இஸ் அ ஒன்லி வெரி மெத்தடிக்கல் மேன் ஐ இமேஜின் ஹூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு டேக் த மெடிசின் ஹிஸ் டாக்டர் ஹேஸ் ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார் ஹிம். எஸ், ஒரு சில நல்ல ஒழுக்கமுடைய மனுஷங்களால் மட்டும்தான் தான் டாக்டர் தனக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ண மாத்திரைகளை கரெக்டான டயத்தில் கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத டாக்டர் சொல்கிறார். நம்மளே நம்ம வீட்டில் நிறையா விஷயம் பண்ணுறோம். நம்ம தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் கரெக்டான டயத்தில் மாத்திரையை நம்ம நினைவுபடுத்தி தான் ஒரு சில வீட்டில் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ பெரியவங்க ஒரு சில இடத்துல நினைவூட்டலை அவங்க என்ன தான் மெச்சூர்டாக இருந்தாலும் கொஞ்சம் மறந்து போயிடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம தான் மாத்திரையை எடுத்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு. This is the more surprising because medicine should be one of the easiest thing to remember. எஸ், அவர் இன்னொன்று சொல்கிறாரு, மெடிசின் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மனுஷன் எடுத்துக்க வேண்டிய ஒரு சாப்பாடு மாதிரி மெடிசினும். சுகர் பேஷண்ட்லாம் நேரத்துக்கு மெடிசின் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்லாம் நேரத்துக்கு மெடிசின் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா என்னோட நினைவூட்டலில் காலையில் நான் இதை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வரும்ல. ஸோ இட்ஸ் அ ஈஸியஸ்ட் திங் டு ரிமெம்பர். பட் இதுலேயே ஒரு சிலர் மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் சொல்கிறார். This does not explain, however, how it is that lifelong devotee of medicine, like myself, is as forgetful of them as those who take them most unwillingly. எஸ், இப்போ மாத்திரையை நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் எல்லாம் மருந்தை, இந்த சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் மருந்தை டெய்லியும் எடுத்துக்கிறாங்க இல்லையா, காலையில் மாலையில் 2 வேளையும் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா இதை வில்லிங்காக எடுத்துக்கிறீங்களான்னா தலையால் அடிச்சுட்டு சொல்லுவாங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும், தேவையில்லாமல் எனக்கு பிடிக்காமல் இதை முழுங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல. எஸ், அந்த மாதிரி மெடிசின் டிவோட்டிஸையும் அண்ட் அட் த சேம் டைம் நான் ஐயோ விட முடியலையே அப்படின்னு சாப்பிட்றோம்ல என்ன மாதிரி. எஸ், இவங்க எல்லாத்துக்கும் எப்படி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத விவரிக்க இயலாது அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லாம் மெடிசின்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறோம். எஸ், எங்களை மாதிரி ஆளுங்க இவங்க மறதியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா எப்படி இவங்களை விவரிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இவரே வியப்படைகிறார். த வெரி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் எ நியூ அண்ட் வைட்லி அட்வர்டைஸ்டு க்யூர் ஆல் டிலைட்ஸ் மீ. எஸ், இந்த மருந்துகளை விளம்பரப்படுத்தப்படுறத பார்த்தா எனக்கும் அதை பற்றி ஆச்சரியமாகவும் இருக்குது. எட் ஈவன் இஃப் ஐ ஹாவ் த ஸ்டஃப் இன் மை பாக்கெட் I forget about it as soon as the horse approaches at which I ought to swallow it. எஸ், இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் சட்டை பாக்கெட்டில் எஸ் நான் அந்த பில்ஸ்னால் மாத்திரையே வச்சுருக்கேன். நான் இந்த நேரத்தில் முழுங்கணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்கேன். பட் அது என் பாக்கெட்டில் இருந்தாலும் என்னால் அதை நினைவுபடுத்த முடியல, நான் அதை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கெமிஸ்ட் மேக் their fortunes அவுட் ஆஃப் தீஸ் மெடிசின் பீப்புள் forget டு டேக். எஸ், இந்த கெமிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி மறதியினால் மாத்திரைகளை விடக்கூடிய மக்களை வச்சு தான் நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. கண்டிப்பாக இருக்குது. நீங்கள்லாம் இப்போ நம்ம எல்லாருமே இப்போ என்னென்னா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம எந்த மெசேஜை கன்வே பண்ணணுன்னாலும் டக்குன்னு கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். வி மூவ் டு த நெக்ஸ்ட். பட் இன் ஓல்டன் ஏஜஸ் ஒரு 10 years 20 years பேக்லாம் நாங்கள் இஃப் ஐ வாண்ட் டு விஷ் அ பர்சன், பொங்கல் வாழ்த்து கொடுக்கணுன்னா கூட நேரில் போய் தான் சொல்லணும், இல்லைன்னா ஒரு லெட்டர் மூலியமாக தான் சொல்லணும். இது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில், உங்களோட சீனியர் பர்சன்ஸோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பொங்கல் வாழ்த்து வாங்கியிருப்பாங்க, தீபாவளி வாழ்த்து வாங்கியிருப்பாங்க, அட்டைகள், அந்த அட்டையில் வந்து எல்லாமே எழுதியிருப்பாங்க, லெட்டர் முதற்கொண்டு தான் எழுத வேண்டிய வேர்ட்ஸ் முதற்கொண்டு எழுதியிருப்பாங்க. பட் அது என்ன பண்ண மறந்துடுவாங்க, போய் போஸ்ட் பண்ண மறந்துடுவாங்க. இது நிறையா பேர்த்துக்கான மறதியில் ஒன்று.
எஸ், அதை தான் இங்கே ஆத்தரும் சொல்கிறாரு. அவரும் லெட்டர் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபர்கெட்ஃபுல்னஸ் மோர் ஆர்லெஸ் நிறையா பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காமன் இட் இஸ் தட் ஐ ஆம் ஆல்வேஸ் reluctant to trust a departing visitor to post an important letter. எஸ், நான் இருந்தேன்னா என்னோட லெட்டரை ஒரு காமன் பர்சனை வச்சு சத்தியமாக போஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் மேலே எனக்கு ட்ரஸ்ட்டு கிடையாது. ஸோ லிட்டில் டூ ஐ ரிலை ஆன் ஹிஸ் மெமரி தட் ஐ புட் ஹிம் ஆன் ஹிஸ் ஓத்னா சத்தியம் வாங்கிட்டு பிஃபோர் ஹேண்ட்லிங் த லெட்டர் டு ஹிம். எஸ், நான் அவங்ககிட்ட அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் ஃபார் மை செல்ஃப், anyone who asks me to post a letter is a poor judge of character. Even if I carry the letter in my hand, I am always past the first pillar box before I remember that I ought to have posted it. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக அவனே என்கிட்ட நம்பி என்கிட்ட கொடுத்தாலும் கூட நான் அந்த லெட்டரை கையில் வாங்கிட்டு ஜஸ்ட்டு வாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சத்தியமாக மறந்து போயிடுவேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பில்லரை தாண்டி போன பிறகு, அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்க ஃபஸ்ட்டு பில்லரை தாண்டி போன பிறகு தான் எனக்கே நினைவு வரலாம் நான் லெட்டரை போஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. Weary of holding it in my hand, I then put it for safety into one of my pocket and forget about it. எஸ், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நான் வாங்கும் போது நான் மறந்துடுவணும், இல்லைன்னா லெட்டர் எங்கேயாவது போட்டுருவனோ தொலைச்சிடுவணுங்கிறதுக்கோசரம் ஃபார் சேஃப்டி நான் அதை எங்கே வைப்பேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பேக்கெட்டில் ஏதோ ஒரு பேக்கெட்டில் அந்த சேஃப்டிக்காக அந்த லெட்டரை வைப்பேன். அப்படி வச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த போஸ்ட் பாக்ஸை பார்த்தாலும் கிராஸ் பண்ணி போனாலும் எனக்கு ஞாபகம் வராது, நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இங்கே சொல்கிறார். ஆஃப்டர் தட் இட் ஹேஸ் அன் அன்அட்வென்ச்சரஸ் லைஃப் till a long chain of circumference lead to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my packet. Suppose நான் இப்படி மறந்து வச்சுட்டு நான் போயிட்டேன்னா அந்த பர்சன் என்னை பார்த்து கேட்கும் போது நான் அவர்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். This it might be though must be due to a lack of interest in others people letter, but that cannot be the explanation for I forget to post some even of the few letters that I myself remember to write. எஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மற்றவங்க லெட்டர் மேலே இருக்கிற ஈடுபாடு கம்மியாக இருக்கிறதுனால. கண்டிப்பாக அவங்க மற்றவங்க மேலே லெட்டர் மேலே நம்மளுக்கு ஈடுபாடு இருக்காது, அதனால் நம்ம அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுவே நம்ம லெட்டராக இருந்தால் நானாக மற்றவங்களுக்கு எழுதியிருந்தால் கண்டிப்பாக 100% போஸ்ட் பண்ணுவேன்றார். நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம ட்ரெயின் ட்ராவலிங்கில் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கொண்டு போகிற புக்கு, பாட்டில்ஸ் இல்லையா? எஸ், அதை தான் இங்கே சொல்கிறார். ஆஸ் ஃபார் லீவிங் ஆர்டிகல்ஸ் இன் ட்ரெயின் அண்ட் இன் டாக்ஸிஸ், ஐ எம் நாட் கிரேட் டெலிக்வெண்ட் இன் சச் மேட்டர். ஐ கேன் ரிமெம்பர் ஆல்மோஸ்ட் எனி திங் எக்ஸப்ட் புக் அண்ட் வாக்கிங் ஸ்டிக்ஸ் அண்ட் ஐ கேன் ஆஃபன் ரிமெம்பர் ஈவன் புக். எஸ், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு டாக்ஸிலையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணும்போது நான் விஷயங்கள் மறக்கிறதில்ல, புக்கு ரொம்ப பெரிய இடம் பெற்றிருக்கு. எஸ், அது ஒன்றும் பெரிய குற்றவாளித்துவமான விஷயம் இல்லை, நான் அதை படிச்சுட்டேன், அதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் ஏற்றுட்டேன், ஸோ அதனால் நான் மறந்துச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் நான் புக்கு கூட ஞாபகப்படுத்திக்குவேன், ஆனால் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை மட்டும் கொஞ்சம் மறந்துடுறேன் அப்படின்றதும் சொல்கிறாரு. Walking stick, I found it quite impossible to keep. I have an old fashioned taste for them and I buy them frequently, but no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train than another stick is on its way into the world of the lost. I dare not carry an umbrella for fear of losing it. To go through life without even having lost an umbrella has even the grimmest jawed umbrella carrier even achieved this. Yes, எனக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போனோன்னா நான் தொலைச்சிடுவேன். ஐ ஷியர்லி ஐ எம் கோயிங் டு லாஸ்ட் இட். அதனால் நான் எங்கே வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு போனாலோ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலோ, ட்ரெயின் ட்ராவலிங் போனாலோ நான் என்ன பண்ணுவேன்னா மறந்து விட்டுட்டு வந்துடுவேன். அப்படி மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்னா என் வாழ்க்கையில் இன்னொரு வாக்கிங் ஸ்டிக் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் அம்ப்ரெல்லாவுக்கு ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு அழகான அம்ப்ரெல்லாவை தொலைச்சிட்டேன்னா அது திரும்ப என் வாழ்க்கையில் வராது. நான் அம்ப்ரெல்லா தொலைக்காத ஒரு உலகத்துக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போக மாட்டேன். வாக்கிங் ஸ்டிக் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். அப்படி தொலைச்சிட்டேன்னா இன்னொரு வாக்கிங் ஸ்டிக் என் வாழ்க்கைக்குள்ளே வரும்னு சொல்கிறார்.
Few of us, however, have lost much property on our travel through forgetfulness. எஸ் நம்ம ட்ராவல் அப்போ நிறைய விஷயங்களை மறந்து விட்டுட்டு வருவோம். The ordinary man arrives at his destination இறங்கக்கூடிய இடம், with all his bags and trunk safe. The list of articles lost in train during the last year suggests that it is the younger rather than the old who forget things. எஸ் சின்ன பசங்க தான், யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அடல்ட்ஸோட நிறையா விஷயங்களை துறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஹாவ் worse memories than their ordinary சீரியஸ் மைண்டட் ஃபெல்லோ. சாதாரண சீரியஸ் மைண்டட் ஃபெல்லோஸோட ஸ்போர்ட்ஸ் மேன் தான் நிறைய தொலைக்கிறாங்க. A considerable number of footballs and cricket bat, for instance, were forgotten. எஸ் அவங்க கொண்டு போகிற ஃபுட்பால்ஸோ கிரிக்கெட் பேட்ஸையோ நிறைய இடத்துல தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குற லிஸ்ட்டில் இவங்க தொலைக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன பசங்க தான், இந்த யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய விஷயங்களை தொலைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This is easy to understand, for boys returning from the game have their imagination still filled with a vision of the playing field, and their heads are among the stars, or their heart in their boots as they recall their exploits or their errors. எஸ் இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போயிடும் விளையாடுறோம், ரிட்டன் வரும்போது வர வழி எல்லாமே நம்ம என்ன தான் வழியில் சைக்கிள்லேயோ பைக்லேயோ வந்துட்டு இருந்தாலும் நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட பேச்சு, நம்ம எல்லாமே நம்ம விளையாண்ட விதத்தை பற்றியும் நம்ம பண்ண தவறுகளை பற்றியும் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனோட தாட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் மேலேயே இருக்கிறதுனால அவங்களோட தலை எங்கே இருக்குன்னா நட்சத்திரங்களுக்கு நடுவில். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க இமேஜினேஷன்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அவங்க அங்கே கவனக்குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தலை நட்சத்திரங்களுக்கு நடுவுலையும் தங்களுடைய மனசு கால் பாதத்தில் இருக்க பூட்ஸ்லேயும் இருக்கிறதுனால அவங்க எல்லா விஷயத்தையும் மறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. They are abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such small prosaic things. He said, no doubts of anglers who forget their fishing rods. எஸ் நம்ம இந்த நாட்களில் கடந்து போகும்போதும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த என்டையர் டேவையும் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ட்ரீம் லேண்டில் இருக்கிற மாதிரி, தன் கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி அனைத்து கேம்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. த சேம் மே பி செட் நோ டவுட் ஆஃப் ஆங்கிளர்ஸ் ஹூ ஃபர்கெட் தயர் ஃபிஷிங் ராட்ஸ். எஸ் இவங்களை யாரோட ஒப்பிடுறாங்கன்னா, ஃபிஷிங் பண்ணுறவங்களோட ஒப்பிடுறாங்க. தான் ஃபிஷிங் ராட்ஸை நெட்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வர நபர்களோட ஒப்பிடுறாங்க. ஆங்கிளர்ஸ் ஆர் ஜென்ரலி செட், ஐ டு நாட் நோ வித் வாட் justification to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lies on the journey home after a day fishing is bound to be little absent minded in his behavior. எஸ் தூண்டில் பிடிக்கிற மனுஷங்க தான் தூண்டில் போட்டிருக்கிற விஷயங்களையும் கூட மறந்துட்டு தன்னோட வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆப்சன்ட் மைண்டடாக தான் போகிறாங்க. The fishing rods are of reality is forgotten by him as he daydreamer over the fears of the fishing rods of utopia. எஸ் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் ஃபிஷிங் ராடை பற்றின மறந்துட்டோம், ஃபிஷிங் ராட்ஸ் போட்டிருக்கோம், ஃபிஷிங்காக நெட்ஸ் போட்டிருக்கோன்றதை மறந்துட்டோம், தன்னுடைய சுய உலகத்தில் இருக்க ட்ரீம்ஸை நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஹிஸ் லாஸ் ஆஃப் மெமரிஸ் இஸ் ரியலி a tribute to the intensity of his enjoyment in things about his day sport. He may forget his fishing rod, as the poet may forget to post a letter, because his mind is filled with matter more glorious. எஸ் இவங்க இன்னும் அடுத்த நாளுக்கான பிரமிப்புகளை பற்றி யோசிக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமாகவே கருதப்படுதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. Absent-minders of these kind seem to me all but a virtue. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. எஸ் இப்போ இருக்கிற ஆப்சன்ட் மைண்டர்ஸ் இவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் நல்ல விஷயமாகவே இந்த ஆத்தர் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பற்றி யோசிக்கிறதில்ல. தே ஆர் திங்க் அபவுட் த கிரேட் திங் வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ டுமாரோ. அவங்க நாளைக்கு நல்ல போகிற நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி அவங்க யோசிக்க டைம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஹூ வுட் ஹாவ் ட்ரஸ்டட் சாக்ரட்டிஸ் ஆர் கோல்ட்ரேஜ் டு போஸ்ட் எ லெட்டர்? They had souls above
சச் திங்ஸ். எஸ், இப்போ சாக்ரட்டிஸ் மறந்துட்டாரோ இல்லைன்னா கோல்ட்ரிட்ஜ் மறந்துட்டாரோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியுமா? இல்லை. பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்து ஞானிகளாகவும் பெரிய விஷயங்கள் பண்ணைங்களாகவும் கன்சிடர் பண்ணுறதுனால அவங்க மறதியினுடைய ஒரு பார்ட்டில் இருக்காங்கன்றதை நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்னு இந்த லைனில் ஆத்தர் சொல்கிறாங்க. The question whether the possession of a good memory is altogether desirable has often discussed, and men with fallible memories have sometimes tried to make out a case for their superiority. Yes, இப்போ ஒரு சின்ன விவாதம் இங்கே வைக்கிறாங்க. என்னென்னா, நல்ல நினைவாற்றல் கொண்டவர்களுக்கும் சில சமயங்கள் தன்மையை நிரூபிக்கிறவர்களுக்கும் அளவு எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா, நல்ல மெமரி பவர் இருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் தன்னுடைய திறன்களையும் மெமரி பவரையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத இவங்க யோசிக்க முயற்சி பண்ணுறாங்க. எ மேன் they say who is perfect remembering machine is seldom a man of the first intelligence, and they quote various cases of children or men who has marvelous memories and who yet had no intellect to speak of. எஸ், இப்போ ஒரு சில சமயத்தில் நீங்களே கூட பார்க்க முடியும், நம்ம ஸ்கூலில் நம்ம இடத்துலையோ ஃபஸ்ட்டு இன்டலெக்சுவலாக பயங்கரமாக எல்லா விஷயத்துக்கும் பேசக்கூடிய எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாலிட்டிலாம் கூட ஒரு இடத்துல சர்வை பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம், அவங்களோட மறதி இருக்கலாம், இல்லைனா அவங்களோட கேரக்டரைசேஷன் இருக்கலாம், பதட்ட நிலை இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க என்னதான் இன்டலெக்சுவலாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல தன்னுடைய வேலைகளை மறந்துடுறாங்க, அதர்வைஸ் செஞ்சு சர்வை பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆத்தர் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த பெஸ்ட் இன்டலெக்சுவல் அப்படின்றதோட ஒரு தெருவில் கலைஞனாகவோ இருக்கிறவன் கூட ஒரு நல்ல திறமசாலியாகவே ஆத்தர் பார்க்குறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இமேஜின் ஹவவர் தென் ஆன் த ஹோல் த கிரேட் ரைட்டர்ஸ் அண்ட் கிரேட் கம்போசர் ஆஃப் மியூசிக் ஹாவ் பீன் மென் வித் எக்ஸப்ஷனல் பவர் ஆஃப் மெமரி. எஸ், இப்போ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறவரோ, நீ அனிருத்தியை எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் மைட் பி, வேர் எவர் ஹீ கோஸ், ஒரு மியூசிக் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான பிஜிஎம் போட்டு பாட்டு கொடுத்துட்றாருல, வாட் அ கிரேட் இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி இல்லையா? ஒரு நாட்டுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற விஷயங்கள் அவர் அட்ராக்ட் பண்ணுது, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதே மியூசிக் பேஸில் ஒரு பாட்டை போட்டு கொடுக்குறாருல. ஸோ இவரும் எவ்வளோ பெரிய மெமரி பர்சனாலிட்டியில். த போயட் ஐ ஹாவ் ஹேட் பெட்டர் மெமரிஸ் தென் த ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஐ ஹாவ் நோன். மெமரிஸ் entered is half the substance of their art. எஸ், இந்த மாதிரி டேலண்டட் பர்சனுக்கு அவங்களோட கலைத்துறையோட நினைவாற்றல், அவங்க வச்சுருக்க நினைவாற்றல் அப்படின்ற விஷயங்கள் கம்மியாக இருக்குது. என்ன தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நீவோட இங்கே ஒரு மியூசிக் போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட், அந்த ஆற்றல் அவங்க நினைவாற்றலோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. On the other hand, statesmen seem to have extraordinary bad memories. Let two statesmen attempt to recall the same event. What happened, for example, at the same cabinet meeting, and each of them will tell you that the other story is so inaccurate that either he has a memory like a sleep or in an audacious preventer of the truth. The frequent with them the fact in the autobiographies and speeches of statesmen are challenged suggest that the world has not yet begun to produce ideal statesmen who, like great poets, have the genius of and of intellect combined. எஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ 2 persons ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னு வைங்களேன், வாட் இஸ் த திங் வில் டூ? இவங்க 2 பேருக்குமே நல்ல மெமரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 2 பேர் பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து விவாத மேடையில் நம்ம அமைச்சரவையிலேயே பார்க்கலாம். ஒரே விஷயத்த 2 பேர் பேசுகிறாங்க. த ட்ரூத் இஸ் ஒன், பட் இவரோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும், அவரோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் மாறி 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 பேசிக்கிறத பார்த்தா ஒன்று பொய்யா இருக்கும், இல்லைன்னா நிஜமாக இருக்கும். ஸோ 2 பேரும் கரெக்டுனா ஒரே உண்மையை தான் பேசியிருக்கணும். 2 பேரும் ஒரே விஷயத்த வேறு வேறு மாதிரி பேசுகிறதுனால நம்ம இன்னமும் ஒரு நல்ல அரசியல்வாதியை உருவாக்கலையோ அப்படின்ற விஷயங்கள் தானே நம்மளுக்கு வெளிப்படும் அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாரு ஆத்தர். At the same time,
Ordinary good memories is so common that we regard a man who does not possess it as eccentric. அதே சமயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண விஷயத்தை கூட பண்ணாத மனுஷன்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நினைவூட்டல் திறன் கம்மியாக இருக்கிறவங்களாம் என்னன்னு கருதுறதே கஷ்டம் இல்லையா? எஸ், அப்படி ஒரு மனுஷனை பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாருன்னு. I have heard of a father who having offered to take the baby outside in a perambulator. பெரம்புலேட்டர் அப்படின்னா குழந்தைய ஒரு வண்டியில் வச்சு ஃபாரினர்ஸ் தள்ளிட்டு போவாங்கள்ல வெளியே போகும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்பா எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு, பப்ளிக் ஹவுஸ் வழியாக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அவர் ஒரு இடம் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு அப்படின்னா, வாஸ் டெம்டட் பை எ சன்னி மார்னிங் டு பாஸ் ஆன் ஹிஸ் ஜேர்னி அண்ட் ஸ்லிப் இன் டு த பப்ளிக் ஹவுஸ் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பியர். ஒரு கிளாஸ் பியர் சாப்பிட்றதுக்கு தன் குழந்தைய பெரம்புலேட்டரில் இருக்க தன் குழந்தைய வெளியே விட்டுட்டு உள்ளே போகிறாரு மனுஷன். Leaving the perambulator outside, he disappeared through the door of the saloon bar. A little later, his wife had to do some shopping which took her past the public house, where to her horror she discovered her sleeping baby. Indignant at her husband's behavior, she decided to டீச் ஹிம் அ லெசன். வெளியே பெரம்புலேட்டரில் தூங்கிட்டு இருக்க தன் குழந்தைய பார்த்த உடனே பயந்துட்டு அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, தன் ஹஸ்பண்டுக்கு ஒரு லெசன் கற்பிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க. She wheeled away the perambulator, picturing to her his terror when he would come out and find the baby gone. She arrived home, anticipating with anger, realized the white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. எஸ், இப்போ அந்த அம்மா தன் குழந்தைய பெரம்புலேட்டரோடு தூக்கி கொண்டு போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மொட்டை கடிச்சிட்டு பயங்கர கோபத்தில் உட்காந்துட்ருக்காங்க. யாருக்காக? அரைவல் ஆஃப் ஹேர் ஹஸ்பண்ட். தான் ஹஸ்பண்ட் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. When just before lunch, her husband came, smiling cheerfully and asking, "Well, my dear, what for lunch today?" எஸ், அந்த மனுஷன் வந்து என்ன கேட்குறாரு, வெல் மை டியர், லஞ்சுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்னு கேட்குறாரு. Having forgotten all about the baby, all the facts that had taken it out with him, how many men below the rank of the philosopher would be capable of such absent-minded as these? Most of us, I feared, are born with prosaically efficient memories. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. எஸ், இப்போ அந்த புருஷன் வந்தோடனே என்ன கேட்குறாரு, ஓ டியர், லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஒரு மனுஷனை எங்கேயாவது பார்த்ததுண்டா? தான் குழந்தைய கூட விட்டுட்டு பியர் சாப்பிட போன ஒரு மனுஷன் இவர். அவர் மறந்தது கூட பெருசு இல்லை, ஒரு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, அதுதான் அவரோட மறதியோட உச்சம்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையும் மறந்துட்டு எல்லா விஷயமே மறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தானா இந்த சிட்டி லைஃப்ஸ்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த ஆத்தர் இந்த லெசனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு, முடிக்கிறாரு. தேங்க்யூ.